பைசாவை இந்த கையில வாங்கிட்டோமான்னா, அவளோட கர்மா நம்ம கைக்கு வருதுன்னு அர்த்தம். ஒரு காலம் அந்த தப்ப நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எங்க ஆத்துல அவளுக்கு ஃபோன் பண்ணினார். ஒண்ணுமே யோசிக்கல கல்பனாங்கிற சாய்ராம். அவ எங்க இருக்கா தெரியுமா? ஆஸ்திரேலியால. நான் அவள்ட்ட பேசினதே கிடையாது. அது வரைக்குமே அந்த மொமெண்ட் வரைக்குமே நான் அவள்ட்ட பேசினது கிடையாது. சாய்ராம் மாத்திரம் தான் அந்த சாய்ராமோட பேசுவா. ஸோ பேசிட்டு அவ கிளியரா சொன்னா, இவ குடுத்த ஆடியோ மெசேஜையும் அவளுக்கெல்லாம் ஷேர் பண்ணினோம். ஸோ அவ வந்து என்ன சொன்னா, "உடனே வந்து நான் ஹெல்ப் பண்றேன் சாய். என்னால ஆன அமௌண்ட்ட நான் அனுப்பி வைக்கிறேன்" அப்படின்னு சொன்னா. ஆ ஓகே. எது அனுப்பினாலும் சரி, உடனே நான் நம்மாத்து சாய்ராம்ட்ட சொன்னேன். நம்ம சாய் தங்கம் ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு ரூ. 1000 நம்மளும் அனுப்பிடலாம். நம்மளால அவ்வளோதான் பண்ண முடியும்னு எனக்கு தோன்றது. அதனால நம்ம அத பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். சரின்னு சொல்லிட்டா. அந்த சாய்ராம் என்ன பண்ணா, அங்கேருந்து ஒரு ₹6000 அனுப்பினா. நாங்க ₹7000 அவளுக்கு அனுப்பிடலான்னு சொல்லி நாங்க தேடுறோம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வி ஆர் ட்ரையிங் லாஸ்ட் வீக். எப்படி அனுப்புறதுன்னு தெரியல. ஓவர்சீஸ் அக்கவுண்ட் வேணும், இல்லைன்னா வெஸ்டர்ன் மணி இந்த மாதிரி எங்கேயாவது அனுப்பணும். இதுவரைக்கும் நம்ம அந்த மாதிரி அனுப்பினது கிடையாது. எனக்கு ஒரே கன்ஃப்யூஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம, நமக்கு தெரிஞ்ச ஒரு சாய்ராம்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவளும் சாய் டிவோட்டி தான். கொஞ்சம் எல்டர்லி பர்சன். அவள்ட்ட நான் சொன்னேன், "ஏதாவது கைடன்ஸ் குடுங்க. எனக்கு சத்தியமா இது தெரியல." ஏன்னா அவளும் ஓவர்சீஸ்ல இருந்திருக்கா அதனால. அப்ப அவர் சொன்னார், "என்கிட்ட ஒரு ஓவர்சீஸ் அக்கவுண்ட் இருக்கு. நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன்ம்மா" அப்படின்னு சொன்னார். "அப்படி இல்லைனாலும் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து நான் வந்து ஸ்ரீலங்கா போறேன்னு." "ஸ்ரீலங்காவா?" அப்படின்னு. ஏன்னா அவ இருக்கிறது பெங்களூர். இவ ஸ்ரீலங்கா போறேன்னு சொன்னோனே எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. இன்னொரு விஷயம் அவர் சொன்னார். அத கேட்டோனே எனக்கு பயங்கர ஷாக்கு. என்னன்னா, "இப்ப நான் எங்க இருக்கேன்னு தெரியுமான்னு?" கேட்டார். "நோ ஐடியான்னு" சொன்னேன். "ஷிரடியில இருக்கேன்னு" சொன்னார். எனக்கு பயங்கர ஆச்சரியம். நான் அவர்கிட்ட சொன்னேன், "வி ரியலி பிளெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச். எனக்காகவும் பிரார்த்தனை பண்ணிங்கோன்னு. நான் ஏர்போர்ட்ல இருக்கேன். ஸோ நான் பேசிட்டு உங்களுக்கு நான் ஐ வில் கம் டூ யூ" அப்படின்னு சொன்னார் என்கிட்டக்க. என்ன நினைச்சாரோ எனக்கு தெரியலை. அவர் வந்து கொஞ்ச நேரத்தில எனக்கு கால் பண்ணினார். "இட் வில் பி டன் டுடே" அப்படின்னு சொன்னார் எனக்கு. எனக்கு பயங்கர ஹாப்பி. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே அந்த பணம் போகணும் அப்படின்னு எனக்கு தோணித்து. நான் எடுத்த மொமெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ள 6, 7 ஹவர்ஸ்க்குள்ள அமௌண்ட் அவ அக்கவுண்ட்டுக்கு போயிடுத்து. அவ வந்து எனக்கு அந்த வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கா. நான் உங்களுக்கு இதில அட்டாச் பண்றேன். நீங்க கேளுங்கோ. ஓம் சாய்ராம். நான் ஸ்ரீலங்காவிலேருந்து சாய் டிவோட்டி மலர் பேசுகிறேன். நான் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சுகஈனமாக இருக்கிறாரு. அவரை போய் மருந்தெல்லாம் எடுத்து இது பண்ணி காலில் ஒரு இது ரிமூவ் பண்ணி இப்போ இருக்கிறாரு. நான் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் நான் வந்து பாபா 20 வருஷமாக பாபாவோட டிவோட்டி. நான் பாபாவுக்கு தான் இன்றைக்குமே எல்லா கஷ்ட இதுகள்லையுமே எதுலேயுமே எனக்கு வந்து உதவுனாரு பாபா தான்.